யார் இந்த கலீட் ஒஸ்மான்? இது என்ன போட்டி? இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரலாம். வாங்க கலீட் ஒஸ்மான் யாரு, அவரோட சாதனை என்ன அப்படின்றத பாப்போம். 2012 பிளைண்ட் ஆகின பிறகு நான் ஒரு 6 months ரூமுக்கே தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு கிளியர் ஐடியா ஒன்று இருக்கிறல, நான் இப்போ என்ன செய்ய போகிறதுன்னு. நான் பிறந்தது குவைத்தில். ஸோ நான் இப்போ இருக்கிறது ஸ்ரீலங்காவில். ரீசன் வந்து எனக்கு சின்னத்தில் அம்மா அப்பா இல்லை. ஸ்ரீலங்காவில் ஒரு கார்டியன்ஸ் தான் என்னை பார்த்துக்கொள்கிறாங்க. ஸோ இப்போ நான் இருக்கிறது கொலன்னாவை நான் ஒர்க் பண்ணுறேன். இண்டிபெண்ட் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு ட்ரைனிங் ஒன்று இருக்குது. ஒரு 1 year போகிற ப்ரோக்ராம். ஸோ நான் 1 வீக்கில் முடித்தேன். செகண்ட் நான் யோசிச்சேன், ரைட், கண் தெரியாமல் இருக்கிறது நான் ஏதாவது சாதிக்கும். ஆமா, கலீட் ஒஸ்மானுக்கு பார்வை இல்ல, ஆனா அவரோட சாதனைகளுக்கு எல்லைகளே கிடையாது. பறக்கிறதுக்கு சிறகு இருந்தா போதும், பார்வை எதற்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய கலீட் கிரிக்கெட், ஸ்விம்மிங், பாக்ஸிங், அயர்மேன் போன்ற போட்டிகள்ல பங்கு பெற்றி சாதனை படைத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஸ்விம்மிங். ஸோ 2013 நேஷனல் போய்த்து பெரா நேஷனல் மீட்டில் ப்ரான்ஸ் மெடல் எடுத்தேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் எடுத்த ஃபர்ஸ்ட் மெடல். ஸோ அதுலேருந்து யோசிச்ச ஒரு விஷயம் தான், ரைட், ஒரு வருஷம் நான் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும், அதுதான் என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. அதோட 2016 நான் ஸ்டார்ட் பண்ண கிரிக்கெட் ப்ளே பண்ணுறதுக்கு கிளப்ஸுக்கு. அதுக்கப்புறம் 2017 நான் நேஷனல் லைன் கிரிக்கெட் டீம் செலக்ட் ஆகினேன். என்னால முடியும் அப்படின்ற மூலதனத்தை மனசுல போட்டு இப்படி விளையாட்டு துறையில அடுத்தடுத்த சாதனைகளை ஒரு தனி மனிதனா செய்துட்டு இருக்காரு கலீட் ஒஸ்மான். 2018 புதிய ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண, அதுதான் அயர்மேன் ஒரு இவெண்ட். ஸோ இப்போக்கி ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பிளைண்ட் அயர்மேன் இந்த டைட்டில் எனக்கு கிடைச்சிக்குது. மேரத்தான் நான் இப்போ செஞ்சிருக்கிறேன் 4. 2018 நான் பாக்ஸிங் ட்ரெயின் பண்ண தொடங்கினேன். 2024 ஜனவரி நான் டூர்னமெண்ட்டுக்கு போனேன் இந்தியாவில். அதில் போய்த்து நான் கோல்டு மெடல் எடுத்துட்டு வந்தேன் ஸ்ரீலங்கா. கலீட் ஒஸ்மான் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சாதனைக்காக தன்னை தயார்படுத்திட்டே இருக்கிறாரு. அவரோட உழைப்பையும் தன்னம்பிக்கையும் பாக்குற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சாதிக்க நினைக்கிற மனுஷனுக்கு எதுவுமே தடையில்லைன்னு. வாங்க நாங்களும் கலீட் ஒஸ்மான் போல எங்களோட கனவுகளை நோக்கி ஓடலாம்.